ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா என்டிபிசி ரீசனிங் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ டாப் 10 ரீசனிங் கொஷின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே பார்த்தோம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். லெட்ஸ் க்ரோ டுகெதர். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக கொஷினை சால்வ் பண்ண போயிடுவோமா? சூப்பர். ஸோ என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் ரெண்டுமே வந்துருச்சு ஃபைட்டர்ஸ். கிராஜுவேட் லெவலில் வந்துருச்சு, அண்டர் கிராஜுவேட் லெவலில் வந்திருக்கு. ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க ஃபைட்டர்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ ப்ராக்டிஸ் மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை, அதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்கும். ஸோ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் டைம் கன்ஸ்டன்ட் அங்கே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். கொஞ்சம் டைமில் நீங்கள் அதிகப்படியான கொஷின்ஸை சால்வ் பண்ணோன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணியிருந்தால் தான் அந்த ஸ்பீடு கிடைக்கும் ஃபைட்டர்ஸ். ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 30 கொஷின் 35 கொஷின் நீங்கள் போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் போடணுன்னா நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் போட முடியும், இல்லைன்னா போகிறதுக்கு சான்சஸே இல்லை. ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோவை பாருங்கள். தொடர்ந்து நான் ரீசனிங் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். அது நீங்கள் சால்வ் பண்ண பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்பீடு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஐம் டேம் ஷுவர் அபவுட் தட். ஓகேங்களா? ஸோ வீடியோ மட்டும் நீங்கள் ரெகுலராக பார்த்து சால்வ் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு ஸ்பீடு கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடுமா? ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். மிஸ்ஸிங் நம்பர் கொஷின். ஸோ 51லேருந்து 87 கொண்டு வந்திருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், 36 ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 87லேருந்து 121 பாருங்கள், 34 ஆட் பண்ணுறாங்க. அகெயின் சேம் 121லேருந்து 53க்கு பார்த்தீங்கன்னா 32 ஆட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 30 ஆட் பண்ணுறாங்க. இதில் 28. நெக்ஸ்ட் என்னப்பா 26 தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காமனாக பார்த்தீங்கன்னா 2 தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ 211ஓட 26 ஆட் பண்ணும்போது என்ன ஃபைட்டர்ஸ் வருது? 732. ஸோ 237 வருது ஃபைட்டர்ஸ். ஸோ ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்குறாங்க. அது வந்து என்டிபிசியாக இருக்கட்டும், எஸ்எஸ்எல்ஜிடியாக இருக்கட்டும், இது வந்து என்டிபிசியில் கேட்டிருந்த கொஷின் தான். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் நான் எடுத்து சால்வ் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து ரிலேட்டபுளாக இருக்கும், எக்ஸாமில் சால்வ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? இந்த கொஷின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின். என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் 1 இஸ் ஆடட் டு ஈச் ஆட் டிஜிட், அதாவது ஆட் டிஜிட்டோட என்ன பண்ணுறாங்கன்னா +1 பண்ணுறாங்க. ஓகேங்களா? 2 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் ஈச் ஈவன் டிஜிட், அதாவது ஈவன் டிஜிட்டு கூட -2 பண்ணுறாங்க. ஸோ வாட் வில் பி த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் விச் ஆர் செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் அண்டு செகண்ட் ஃப்ரம் த ரைட் ஆஃப் த தோஸ் ஃபார்ம்டு. ஓகேங்களா? இப்போது புது நம்பரை நம்ம ஃபார்ம் பண்ணுறோம், கொடுத்துருக்குற நம்பர்லேருந்து. அப்படி ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு இவங்க கொடுத்த கண்டிஷன் படி எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதை நம்ம ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 8 கொடுத்துருக்காங்க, 5 7 4 1 6 2. ஸோ ஈவன் நம்பர்னால் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணோம்? -2 பண்ணோமா, 6 கிடைக்குது. ஆட் நம்பரோட என்ன பண்ணுறோம்? +1 பண்ணுறோம். அப்போ 5 6 மாறிடுது. தென் அகெயின் 7 பார்த்தீங்கன்னா 8 மாறிடுது. 4 வந்துச்சு ஈவன் நம்பரு. ஸோ -2 பண்ணும்போது 2 மாறிடுது. ஸோ 1 வந்து ஆட் நம்பரு, +1 பண்ணும்போது அகெயின் 2. 6 வந்து ஈவன் நம்பர், 2 மைனஸ் பண்ணால் 4 கிடைக்கும் ஃபைட்டர்ஸ். 2 ஈவன் நம்பர், ஸோ -2 பண்ணும்போது 0 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த நம்பர் தான் புது நம்பர், அதுதான் ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். வாட் வில் பி த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் விச் ஆர் செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு. ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்டு ஃபைட்டர்ஸ், இது வந்து ரைட்டு. ஸோ செகண்டுனா 6 இருக்குது, ரைட்லேயும் செகண்டு பார்க்குறாங்க 4 இருக்குது. ஓகேங்களா? ஸோ 6ம் 4 ஆட் பண்ணும்போது என்ன ஃபைட்டர்ஸ் வரும்? 10 வருது. ஸோ ஆப்ஷனில் 10 இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா? எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த கண்டிஷனை நீங்கள் கொஷினில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். இதில் என்னென்னா நீங்கள் கொஷினை வந்து கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடைக்கும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா ஃபைட்டர்ஸ்? நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? சூப்பர். இந்த தேர்ட் கொஷினை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா 2468 என்கோட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அகெயின் ஸ்லோ கொடுத்துருக்காங்க, அதுக்கு 1327 கோட் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் கோடு ஃபார் எஸ்? எஸ்ஸோட கோடு என்னன்னு கேட்குறாங்க ஃபைட்டர்ஸ். எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பாருங்கள்.
இந்த மாதிரி கொஷின் நம்ம நிறைய சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைமுக்குள்ளே நீங்கள் இன்னத்துக்கு இந்த கொஷினை சால்வ் பண்ணிட்டு இருப்பீங்க நான் நம்புகிறேன். வீடியோ பார்க்கும்போது நான் எப்படி இதை சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ அகெயின் சேம் ஃபைட்டர்ஸ் ரெண்டு வேர்டும் பாருங்கள், எஸ் காமனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி எதனோ ஒரு நம்பர் இதில் காமனாக இருக்கணும் ரெண்டுத்துலேயும். ஸோ எந்த நம்பர் காமனாக இருக்குன்னு ஜஸ்ட்டு பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 2 தான் காமனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2 ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ், வேறு எதுவுமே இல்லை இந்த கொஷனில். இந்த மாதிரி லெட்டர் சேமாக இருந்துச்சுன்னா சேம் நம்பரை சூஸ் பண்ண போகிறோம். 3 லெட்டர் சேமாக இருக்கும், 1 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த டிஃப்ரெண்ட்டான லெட்டர் எந்த நம்பர் கோட் பண்ணுதுன்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து 3 நம்பர் கேன்சல் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற நம்பரை நம்ம செலக்ட் பண்ணுவோம். இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ். இந்த ரெண்டு மாடல் தான் இருக்குது இந்த மாதிரி கொஷின்ஸில். அந்த 2 மாடலையும் நான் ரொம்ப கொஷினை நான் சால்வ் பண்ணிட்டேன். அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். இந்த 4th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எம்மிலிருந்து ஓ வருது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? +2 பண்ணுறாங்க. எம் வந்து பார்த்தீங்கன்னா 13, ஓ வந்து 15. ஸோ +2 பண்ணி 15 வருது. இந்த சேம் வே கியூவிலிருந்து எஸ் பாருங்கள், +2 பண்ணுறாங்க, எஸ் வருது. ஸோ யூவிலிருந்து +2 பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். யூ வந்து 21, +2 பண்ணிங்கன்னா 23. ஸோ 23 பார்த்தீங்கன்னா டபிள்யூ டினோட் பண்ணுது. ஸோ டபிள்யூ ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து 4th ஆப்ஷன், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ ரெண்டுத்துலையுமே ஸ்டார்டிங் வித் டபிள்யூ. செகண்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷனில் ஏ இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பி இருக்குது. ஸோ நம்ம செகண்ட் லெட்டர் கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ கொஷனுக்கு வந்துருக்கேன். பியிலிருந்து ஜி பாருங்கள் ஃபைட்டர்ஸ், +5 பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த சேம் வே எல்லேருந்து கியூக்கும் +5 பண்ணுறாங்க. ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக வியிலிருந்து +5 பண்ணிவிடுவோம் ஃபைட்டர்ஸ். ஸோ வியிலேருந்து +5 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏ தான் கிடைக்கும். ஸோ செகண்ட் லெட்டர் ஏ இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா? எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு பாருங்கள். இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கொஷினை நீங்கள் வந்து ஒரு 10 செகண்ட்லேருந்து 12 செகண்ட்குள்ளே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? சூப்பர். 5th கொஷின் அகெயின் மிஸ்ஸிங் நம்பர் கொஷின் ஃபைட்டர்ஸ். இதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பாருங்கள். பார்த்தாலே தெரியுது. 2 மைனஸ் பண்ணுறாங்க, இங்கே 4 மைனஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க ஃபைட்டர்ஸ்? 6 மைனஸ் பண்ணுறாங்களா? நெக்ஸ்ட்டு 8 மைனஸ் பண்ணுறாங்க ஃபைட்டர்ஸ். ஸோ அகெயின் 10 மைனஸ் பண்ணால் என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? 62 வரும். ஸோ 62 இருக்க மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் மிஸ்ஸிங் நம்பர் கொஷின். சிம்பிள் ஃபைட்டர்ஸ், எவ்வளோ சிம்பிளாக கேட்டிருக்கான்னு பாருங்கள். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான், நான் எடுத்த கொஷின் இல்லை. ஸோ லாஸ்ட் இயர் கேட்டிருந்த கொஷின்ஸ் தான் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். கோட் கொடுத்துருக்காங்க. டபிள்யூ வந்து டிவைட் சிம்பிள், எக்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன், ஒய் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, ஜெட் வந்து மைனஸ். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனில் செக் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஆப்ஷனில் 94 வருது அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிள். ஸோ டேரெக்டாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணுவோம் ஃபைட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 48 இன்ட்டு சிம்பிள் என்ன ஃபைட்டர்ஸ்? எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு சிம்பிளா? ஓகே, 8. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு பெருசாக போகுது. 320 சம்திங் அப்படி கிட்ட வரும். ஸோ இங்கே 94 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் நம்ம மற்ற நம்பர் போட்டு பார்ப்போம். ஒய் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் தானே ஃபைட்டர்ஸ். ஸோ ப்ளஸ் போட்டு 56, ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸு 24, டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் சிம்பிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4. ஸோ இங்கேயே 50 வந்துருச்சு. ஆல்ரெடி இங்கே ஒரு 320 இருக்குது. ஸோ 94 வரத்துக்கு 1% கூட சான்சஸே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம இப்போ எலிமினேட் பண்ணிடலாம். டேரெக்டாக நீங்கள் இதெல்லாம் சால்வ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, டேரெக்டாகவே எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம செகண்ட் ஆப்ஷன் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். செகண்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அகெயின் 48, ஒய் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள், தென் 8, எக்ஸு பார்த்தீங்கன்னா இன்ட்டு 56. ஸோ இங்கேயும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாக போகும். ஸோ டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் சிம்பிள் தான். ஸோ இங்கே 24 போட்டால் கூட இங்கே 3 டைம்ஸ் வரும். ஸோ 56 நீங்கள் 3 டிவைட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ செகண்ட் ஆப்ஷனும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேர்ட் ஆப்ஷன் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 48, ஜெட்டுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க மைனஸ் சிம்பிள் 8, தென் டபிள்யூ பார்த்தீங்கன்னா டிவைட் சிம்பிள் 56, எக்ஸு பார்த்தீங்கன்னா இன்ட்டு 24 ப்ளஸ்ஸு ஒரு 6. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 7 வருது. 7 24 கேன்சல் பண்ணவே முடியாது ஃபைட்டர்ஸ். இதுவும் தப்பு தான். 4th ஆப்ஷன் தான் கரெக்டு. நீங்கள் இப்போவே செலக்ட் பண்ணிடலாம். இருந்தாலும் எனக்கு டவுட்டாக இருக்குது பிரவீன், 3 ஆப்ஷனில் நான் எதனா தப்பு பண்ணியிருந்தேன்னா
இப்போ ஃபோர்த் ஆப்ஷனும் தப்பாக இருந்துச்சுன்னா எனக்கு தப்பாகிடும்ல, மார்க் போய்டும்னு நினச்சிங்கன்னா ஒரு டைம் செக் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை. ஸோ 48 இருக்குது. டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் சிம்பிள் 8 போடுறோம். தென் ஜெட்டு கொடுத்துருக்காங்களா, மைனஸ் சிம்பிள் 56. ஒய் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 24 இன்ட்டு 6. ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்க ஃபைட்டர்ஸ், 144 வரும். ஓகேங்களா, இங்கே நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும் ஃபைட்டர்ஸ், 6 8s are 48. ஸோ 6 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 வருது. ஸோ -50 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் ஃபைட்டர்ஸ், 94 வருமா. ஸோ 94 கொஷினில் இருக்குது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர் ஃபைட்டர்ஸ், சிம்பிள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின். ட்ரிக்கி மீன்ஸ் கஷ்டமான கொஷின்லாம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் கண்டிஷன்ஸை ரீட் பண்ணி அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக கிடைச்சிடும். ஓகேங்களா, இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா லெட்டரும் கோடும் கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா AUTEA. ஓகேங்களா, இதுதான் கொஷின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடை வந்து நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம் வித் திஸ் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி கோட்ஸை அப்ளை பண்ணி எந்த ஆப்ஷன் ரிலேட்டடாக இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, அவ்வளோதான், சிம்பிள் ஃபைட்டர்ஸ். இப்போ நம்ம டைரெக்டாக ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு வந்துடுவோம். இஃப் த ஃபஸ்ட்டு லெட்டர் இஸ் வவுல், ஃபஸ்ட் லெட்டர் வவுலாக இருக்கா, எஸ் ஏ தான் இருக்குது, வவுலாக இருக்குது. அண்டு லாஸ்ட் லெட்டர் இஸ் கான்சனன்ட், லாஸ்ட் லெட்டர் ஏ தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் லெட்டர் இவங்க கான்சனன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து தப்பு தான். ஓகேங்களா, லாஸ்ட் லெட்டர் வந்து கான்சனண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் தேர் கோட்ஸ் வில் பி இன்டர்சேஞ்சு. அப்போ தான் நம்ம வந்து அந்த கோடை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஏவோட கோடு என்னவா கொடுத்துருக்காங்க ஃபைட்டர்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 2ஓட கொஷின் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் அக்கார்டிங் டு திஸ் கொஷின். பட் இங்கே ஃபஸ்ட்டு கண்டிஷனே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் கண்டிஷனுக்கு போயிடலாம். ஓகேங்களா, ஸோ செகண்ட் கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இஃப் செகண்ட் லெட்டர் இஸ் வவுல், செகண்ட் லெட்டர் வவுலாக இருக்குன்னு பாருங்கள், யூ இருக்குது, வவுலாக இருக்குது. அண்டு லாஸ்ட் லெட்டர் இஸ் கான்சனன்ட், லாஸ்ட் லெட்டர் அகெயின் வவுல் ஃபைட்டர்ஸ். ஸோ செகண்ட் கண்டிஷனும் தப்பு தான். நம்ம தேர்ட் கண்டிஷன் போயிடலாமா ஃபைட்டர்ஸ். ஓகே, ஸோ தேர்ட் கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இஃப் தேர்ட் அண்டு ஃபோர்த் லெட்டர்ஸ் ஆர் கான்சனன்ட், தேர்டும் ஃபோர்த்து கான்சனன்ட் ஆஃப் ஃபைட்டர்ஸ் இல்லையே, தேர்டு வந்து கான்சனன்ட்டு, ஃபோர்த் வந்து வவுல். ஸோ அகெயின் தேர்டு கண்டிஷன் ஆல்சோ ராங். இப்போ நம்ம ஃபோர்த் கண்டிஷன் போயிடுவோமா, சூப்பர். இஃப் ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் லெட்டர்ஸ் ஆர் வவுல், ஃபஸ்ட்டு செகண்ட் வவுல் ஃபைட்டர்ஸ். ஸோ ஃபோர்த் கண்டிஷன் வந்து ஃபாலோ ஆகுது. தென் போத் த கோடட் ஆஸ் அ கியூ, அதாவது ஏ இருக்கிற இடத்துலையும் யூ இருக்கிற இடத்துலையும் கியூ போட சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே கியூ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஃபோர்த் ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகே, தென் நெக்ஸ்ட் கேரக்டர் நம்ம செக் பண்ணிடலாம். டீக்கு என்ன வரும்ன்ட்டு இங்கே கண்டிஷனில் இங்கே கோடில் பாருங்கள், டீக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் வருது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இ இருக்குது, இக்கு பார்த்தீங்கன்னா அட் ரேட் வருது. தென் 2 இருக்கா, சாரி ஏ இருக்கா, ஏக்கு பார்த்தீங்கன்னா 2 கோட் பண்ணுறாங்க, 2 இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஃபோர்த் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் ட்ரிக்கி கொஷின். ஓகேங்களா, ஸோ இந்த கொஷினை பொறுத்தவரைக்கும் ஃபைட்டர்ஸ் நீங்கள் கண்டிஷன்ஸை கரெக்டாக ரீட் பண்ணணும், அதை கரெக்டாக அப்ளை பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா நீங்கள் அகெயின் ஒரு 40 or 30 செகண்ட்ஸ்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணலாம், உங்களுக்கு ரெகுலராக ப்ராக்டிஸ் இருந்தால். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம ரெகுலராக நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக சால்வ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், உங்களோட ஸ்பீடு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஐ எம் கேரண்டி அபவுட் தட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின் தான். டிஃப்ரெண்ட்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட் இல்லை, ஈஸி தான், நீங்கள் ரீட் பண்ணாலே புரிஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து லெஃப்ட் கார்னர், இது ரைட் கார்னர். ஓகே, டேரெக்டாக கொஷினை ரீட் பண்ணுங்கள் ஃபைட்டர். வாட் வில் பி த ரிசல்டன்ட் இஃப் த தேர்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர், தேர்ட் டிஜிட் ஆஃப் ஹையஸ்ட் நம்பர் எதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், 862. இதில் தேர்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஓகே, 2 இருக்குப்பா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இஸ் ஆடட், ப்ளஸ் பண்ணுறாங்க to first digit of the lowest number எதுப்பா இங்கே 205. அதில் ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன 2. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறாங்க ஃபைட்டர்ஸ், சிம்பிள். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது, 4 கிடைக்குது. 4 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் பர்டிகுலர் கொஷின். ஓகேங்களா, எவ்வளோ சிம்பிளாக கேட்டிருக்காங்க பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஜஸ்ட் அந்த கண்டிஷனை நீங்கள் ரீட் பண்ணால் போதும், அதை நீங்கள் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு ஆன்சர் உங்கள் கையிலே இருக்குது. ஓகேங்களா, சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின், இது ஒரு வேர்ட் அனாலஜி கொஷின். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். என்னிலிருந்து கியூ என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள்.
ப்ளஸ் 3 பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சேம் வே கியூலேருந்து டீக்கு பாருங்கள் +3 பண்ணுறாங்க. அப்போது இங்கேயும் செக் பண்ணி பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ் ஒரு வாட்டி. கியூலேருந்து டீக்கு +3 பண்ணுறாங்க, அதேமாதிரி டீலேருந்து டபிள்யூக்கும் +3 தான் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் +3 பண்ணுறாங்க. அப்போது செகண்ட் லெட்டர் செக் பண்ணுறோமா? செகண்ட் லெட்டர் பாருங்கள், ஜேலேருந்து எம்மு போட்டிருக்காங்க, அதுவும் +3 தான் பண்ணுறாங்க. எம்லேருந்து வி வந்திருக்கா? எம்லேருந்து வி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகுது ஃபைட்டர்ஸ். +9 பண்ணுறாங்க. ஓ, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுது பாருங்கள், +9 பண்ணுறாங்க. ஸோ இந்த சேம் வே எம்லேருந்து பி பாருங்கள் ஃபைட்டர்ஸ், +3 பண்ணுறாங்க. அண்டு பியிலேருந்து ஒய், ஸோ அது பி வந்து பார்த்தீங்கன்னா 16, ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 25. ஸோ உங்களுக்கு தெரியும் 9 ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் 3 ஆட் பண்ணுறாங்க. தென் செகண்ட் லெட்டரில் கடைசி செட்டு மட்டும் 9 ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சிம்பிள். ஸோ இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனை செக் பண்ணி பார்த்துருமா? ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துப்போம் ஃபைட்டர்ஸ். எம்லேருந்து ஓ பார்த்தீங்கன்னா +3 பண்ணுறாங்களா பாருங்கள், 2 தான் பண்ணுறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இப்போவே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். எம்லேருந்து பி பாருங்கள் ஃபைட்டர்ஸ், +3 பண்ணுறாங்க. பியிலேருந்து ஆர் பாருங்கள், +3 பண்ணுறாங்களா? இல்லை, +2 தான் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷனும் எலிமினேட்டட். தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், எல்லேருந்து ஓ பண்ணுறாங்க, +3. ஓகேங்களா? ஸோ ஓலேருந்து ஆர் வந்திருக்கு, +3 கரெக்டாக இருக்குது. ஹெச்லேருந்து கே வந்திருக்கு, +3 கரெக்டாக இருக்குது. ஸோ கேலேருந்து டி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க ஃபைட்டர்ஸ், +9 பண்ணுறாங்க. கரெக்டாக இருக்குது ஃபைட்டர்ஸ். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். எனக்கு இப்போ தெரிஞ்சிச்சு. இல்லை பிரவீனா, ஃபோர்த் ஆப்ஷன் ஒரு டைம் செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஓகே செக் பண்ணுங்கள் என்ன வருதுன்ட்டு. இங்கேயும் பாருங்கள், ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் LOR, இங்கேயும் LOR. ஸோ அதை நீங்கள் செக் பண்ண வேண்டியதே இல்லை, டேரெக்டாக செகண்ட் லெட்டரை செக் பண்ணுங்கள். இங்கேயும் HK வந்திருக்கு. ஸோ கேலேருந்து யூக்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், கேலேருந்து யூக்கு பார்த்தீங்கன்னா 10 ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ராங் கண்டிஷன். நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு, எம்லேருந்து 9க்கு +9 தான் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேங்களா? சிம்பிள். இந்த கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். MNOPYZ living in 6 different floors. Okay, in a same building. Super. So 1 2 3 4 5 6. ஓகேங்களா? இது வந்து பாட்டம், இது வந்து டாப். ஓகேங்களா? சூப்பர். இப்போ கொஷின் டைரெக்டாக ரீட் பண்ணுவோம் ஃபைட்டர்ஸ். ஒன்லி 2 people live between ஓக்கும் ஜெட்டுக்கும், அதாவது ஓக்கும் ஜெட்டுக்கும் நடுவில் 2 பேர் தான் இருக்காங்க. ஓகே, அடுத்த கண்டிஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஒன்லி 2 people live between N and M, அதாவது Nக்கும் எம்முக்கும் நடுவில் 2 பேர் தான் உட்கார்றாங்க. அந்த கண்டிஷன் நம்ம இப்போ எழுதியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஒன்லி 1 person live between P and M, அதாவது எம்முக்கும் பிக்கும் நடுவில் ஒருத்தர் தான் உட்கார்றாங்க. அது இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அதோட பொசிஷன் நம்மளுக்கு என்னன்ட்டு இன்னும் டிஃபைன் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், P lives on the first floor. ஓகேங்களா? அப்போது இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா P லீவ் பண்ணுறாரு. ஸோ இப்போது மேலே இருக்கிற கண்டிஷன் வாங்க. ஒன்லி 1 person lives between P and M. ஸோ பிக்கும் எம்முக்கும் நடுவில் ஒருத்தர் தான் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே எம்மு போட்டுப்போம். இப்போ பிக்கும் எம்முக்கும் நடுவில் செகண்ட் பொசிஷனில் இருக்கிறவர் இருக்கார். ஓகேங்களா? இப்போ கொஷின் கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த கண்டிஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், எம்முக்கும் என்னக்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது இவர் ஒருத்தர், இங்கே 2 பேர். அப்போது டாப் மோஸ்ட்டில் தான் என் இருக்கார். ஓகேங்களா? ஸோ என்னோட பொசிஷனை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். சூப்பர். நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஓக்கும் ஜெட்டுக்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓக்கு ஜெட்டுக்கு நடுவில் 2 பேர் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கே என்ன ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட்டை பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஓ லீவ்ஸ் அபோவ் எம், அதாவது பார்த்தீங்கன்னா ஓ வந்து பார்த்தீங்கன்னா எம்முக்கு மேலே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓக்கும் ஜெட்டுக்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே தான் ஓ வரணும் ஃபைட்டர்ஸ், புரியுதுங்களா? அப்போது இங்கே ஒருத்தர், அப்போ ஜெட்டோட பொசிஷன் இங்கே. இப்போ கண்டிஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கா? சூப்பர். ஸோ இங்கே ரிமைனிங் இருக்கிற பொசிஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒய் தான் இருக்கார். ஓகேங்களா? ஸோ எல்லாரோட பொசிஷனும் நம்ம இப்போ டிஃபைன் பண்ணிட்டோம். கொஷின் இப்போ டேரெக்டாக ரீட் பண்ணிடலாம். ஹவு மெனி பீப்புள் லிவ் பிலோ ஒய்? ஸோ ஒய்க்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க ஃபைட்டர்ஸ். ஸோ எம் இருக்காரு, ஜெட் இருக்காரு, பி இருக்காரு, 3 பேர் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா? சிம்பிள் ஃபைட்டர்ஸ். 10 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு டைப்பான கொஷின்ஸ் ஃபைட்டர்ஸ். இந்த மாதிரி கொஷின்ஸ் ரெகுலராக என்டிபிசியில் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்த்து உங்களுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. அது எக்ஸாம் அல்ல, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும்.
இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக வேணும்னு நினச்சின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க, அவங்களோட ரீசனிங் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட ரீசனிங் ஸ்கில்லும் இன்க்ரீஸ் ஆகும். அவங்களும் எக்ஸாம் ஆரில் குயிக்காக கொஷின்ஸை சால்வ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.